கரூரில் விஜய் பரப்புரையின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி பலியானோரின் எண்ணிக்கை 40ஆக உயர்ந்திருக்கிறது. ஏற்கனவே 39 பேர் உயிரிழந்துள்ளார்கள் என்ற அறிவிப்பு வெளிவந்த நிலையில் தற்பொழுது 40ஆக உயர்ந்துள்ளது. கரூர் மாவட்டத்தில் மட்டும் 27 பேர் அந்த கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்திருக்கிறார்கள். பெண்கள் 17 பேர், ஆண்கள் 10 பேர் என ஏற்கனவே 27 பேர் கரூர் மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் அந்த கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த நிலையில் தற்பொழுது மொத்த எண்ணிக்கை 40ஆக உயர்ந்திருக்கிறது. கரூரில் விஜய் பரப்புரையின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 40ஆக உயர்ந்துள்ளது. 39ஆக இருந்த எண்ணிக்கை தற்பொழுது 40ஆக உயர்ந்துள்ளது. கரூரில் நேற்று விஜயின் பரப்புரையின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 39 பேர் உயிரிழந்த நிலையில் தற்பொழுது 40ஆக உயர்ந்திருக்கிறது. தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் பக்ருதீன் இணைப்பில் இருக்கிறார். பக்ருதீன், வணக்கம். தற்பொழுது கரூரில் நடந்த கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 40ஆக உயர்த்தப்பட்டிருக்கிறது. 40ஆவதாக உயிரிழந்தவரின் தகவல் வெளியிடப்பட்டதா, அவரது விவரம் வெளியிடப்பட்டதா? தமிழக வெற்றிக் கழக கட்சியின் 3வது பிரச்சாரம் நேற்று கரூர் வேலுச்சாமிபுரத்தில் நடைபெற்றிருந்தாலும் பெரும் சோகம் நிகழ்வாக அந்த பகுதி என்பது இருக்கின்றது. கிட்டத்தட்ட 39 பேர் பலியாகினார் என்ற செய்தி இருந்த நிலையில் தற்போது மேலும் ஒருவர் பலியாகி பலி எண்ணிக்கை 40ஆக இருக்கிறது. தொடர்ந்து இந்த பகுதி வேலுச்சாமிபுரம் பகுதியில அங்கங்கே மக்கள் நிற்கும் காட்சியை பார்க்க முடிகிறது. நேற்றே அதாவது பல்வேறு கட்ட அதாவது அவர்களுக்காக அந்த நடவடிக்கை என்பது நேற்றை பார்த்தோம். நேற்று இரவு முதலே அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெறுபவர்களுக்கு பல்வேறு வசதிகளை செய்து கொடுத்திருந்தாலும் ஆனால் அங்கிருந்து வரக்கூடிய அந்த அவசர ஊர்தி என்பது அந்த கூட்ட நெரிசலில் சிக்கி கொண்டு வந்திருந்த நிலையில்தான் தற்போது பலி எண்ணிக்கை என்பது அதிகமாக தேவைப்படுகிறது. அவர்களுக்கு தேவையான அந்த முதல் உதவி என்பதையும் வழங்கப்பட்டிருந்தாலும் அரசு மருத்துவமனை, தனியார் மருத்துவமனை என இரு பகுதியிலும் சேர்க்கப்பட்டு தற்போது பலி எண்ணிக்கை 40ஆக இருக்கிறது. தொடர்ந்து தற்போது அந்த சிகிச்சையில் பெற்று வருவதற்கும் அந்த வசதி என்பது செய்து கொடுக்கப்பட்டு வந்தாலும் காவல்துறை தரப்பில் பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்து இந்த தமிழக வெற்றி கழக கட்சியினருக்கு அந்த விதிமுறைகள் என்பது வகுக்கப்பட்டு இந்த பிரச்சாரத்தை இங்கு மேற்கொள்ளலாம் என்று இருந்தது. ஆனாலும் அந்த நாமக்கல்லில் பிரச்சாரத்தை முடித்து இந்த கரூர் பகுதிக்கு வரும்போதுதான் இந்த நிகழ்வு என்பது இருந்தது. அதிகமாக கூட்ட நெரிசலில் சிக்கி தவிக்க நிலையில்தான் அவர்கள் மூச்சுத்திணறல் ஏற்பட்டும் ஒருவர் மேல் ஒருவர் விழுந்தும் அந்த விபத்து என்பது கூட்ட நெரிசல் காட்சியாக இருந்தது. இரவு அதிக அளவு இந்த மரண ஓலமாக இந்த பகுதியில் இருக்கிறது. கிட்டத்தட்ட தற்போது அந்த அரசு மருத்துவமனை சிகிச்சை பெற்று வந்திருந்தாலும் உறவினர்கள் அதிகமாக வந்து தற்போது அங்கு அழக்கூடிய காட்சியை நாம் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து தமிழக வெற்றி கழக கட்சியினர் மீதும் அந்த வழக்கு என்பதும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் ஒரு 4 பேர் இந்த திருச்சி கரூர் அரசு மருத்துவமனையில் தற்போது அந்த உடல் என்பது ஒப்படைக்கப்பட இருக்கிறது. கரூர் வேலுச்சாமிபுரத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் மக்கள் சந்திப்பு பிரச்சாரம் நேற்று நடைபெற்றிருந்த நிலையில் கூட்ட நெரிசலில் இதுவரை 40 பேர் உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தாலும் தமிழக வெற்றி கழக கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன், தாவேகா பொதுச் செயலாளர் புசியானந்த், நிர்மல் குமார் என 3 பேர் மீது 4 பிரிவின் கீழ் கரூர் நகர காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்வாக இருந்தாலும் தொடர்ந்து தற்போது இந்த பகுதி அதாவது வேலுச்சாமிபுரம் பகுதியில நேற்று இந்த கூட்ட நெரிசல் ஏற்பட்டது எவ்வாறு என்பதை ஒரு நபர் குழு அவர்கள் என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இருப்பினுமே தற்போது இந்த பகுதியில காவல்துறையினர் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளை தற்போது சேகரித்து வரும் காட்சியை பார்க்க முடிகிறது. சுமார் 100க்கும் மேற்பட்ட சிசிடிவி காட்சிகளை கொண்டுதான் அடுத்தடுத்த நடவடிக்கைகள் எடுக்க முடியும் என்பதால் முதல் கட்டமாக இந்த பகுதியில சிசிடிவி காட்சிகளை சேகரிக்கும் பணி என்பது நடைபெற்று வருகிறது. ஒரு பகுதியாக இருந்தாலும் இந்த வேலுச்சாமிபுரம் பகுதியில அதிக அளவு பொதுமக்கள் தற்போது சாலையின் இருபுறமும் இருக்கிறார்கள். தற்போது அதிக அளவு இந்த பகுதியில வந்து நேற்று நடந்த இந்த நிகழ்வை தற்போது விவாதித்து வருகின்றனர். இதற்கு யார் காரணம், ஏன் அனுமதி இந்த பகுதியில வழங்கப்பட்டது, ஏன் விஜய் தாமதமாக வந்தார் உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளை முன்வைத்து தற்போது பொதுமக்கள் இந்த பகுதியில சூழ்ந்திருக்காங்க. தொடர்ந்து தற்போது மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வருவதற்கு நல்ல முறையில் அவங்க வீடு திரும்பணும் அப்படின்ற பிரார்த்தனைகள் இருந்தாலும் தற்போது கரூர் தாவேகா பிரச்சாரத்தில் கூட்ட நெரிசலில் சிக்கி பலியானவர்கள் எண்ணிக்கை 40ஆக உயர்ந்திருக்கிறது. இன்று காலை நள்ளிரவே தமிழக முதலமைச்சர் கரூர் விரைந்து தற்போது அந்த அஞ்சலியை செலுத்தினார். மேலும் துணை முதல்வர்களும் வந்தார். மேலும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் தமிழிசை அவர்களும் தொடர்ந்து தற்போது அரசியல் பிரமுகர்கள் வரும் காட்சியை பார்க்க முடிகிறது. தொடர்ந்து அவர்கள் மருத்துவமனையில் வந்து அவர்கள் ஆறுதல் கூறிவிட்டு தற்போது இந்த பகுதிக்கு அதாவது
கரூர் பகுதிக்கு இந்த நேற்று வேலுச்சாமிபுரத்தில் இந்த கூட்ட நெரிசல் ஏற்பட்ட பகுதிக்கு வந்து பார்வையிட்டு செல்கிறார்கள். தொடர்ந்து இந்த பகுதி ஒரு பரபரப்பாகவே காணப்படுகிறது. தொடர்ந்து தற்போது இந்த பகுதி பரபரப்பாகவே இருக்கிறது.